அப்பா அம்மாவுக்கு என்ன நம்ம கைமாறு செய்ய முடியும்? வெரி குட், கை கொடு. அவங்க வயசான காலத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம நல்லா சம்பாரிச்சு அவங்கள சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் இப்படி பண்றது இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவான்? நைஸா அப்பா அம்மாவை கட் பண்ணிட்டு இவன் தனியா வந்துடுவான். வந்துட்டு வந்தா கூட பரவாயில்ல, போய் அப்பா அம்மாவை பார்த்து நல்லா இருக்கீங்களா, காசு வேணுமா, பணம் வேணுமா, ஏதாவது மருத்துவ உதவி வேணுமா, நான் கூட்டிகிட்டு போகிறேன், எல்லாம் செஞ்சுட்டான்னா அவன் நல்ல பையன். ஆனால் அந்த பக்கமே அப்பா அம்மாவை எட்டி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தானா அது நல்ல பையனா? அது மாதிரி எல்லாம் பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க. பொண்ணு சொத்துல எனக்கு பங்கு கொடு, நீ கொடுக்கலையா நான் கூட பேச மாட்டேன் அப்படின்லாம் இருக்கிறாங்க. அப்போ நல்லா கஷ்டப்பட்டு அப்பா அம்மா உழைப்பு மட்டும் இல்லை கண்ணு, அப்பா பணம் சம்பாதிக்கிறப்ப ஏகப்பட்ட பிசிக்கல் துன்பம் மட்டும் இல்லை, மென்டல் டார்ச்சர் நிறையா இருக்கும். நான் சமீபத்தில் கொரியா போயிருந்தேன். கொரியாவில் சார் எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நாய்க்குட்டியை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்கள் எப்படி வச்சுருப்பாங்க? அப்பா அம்மா போனால் ஒரு 35 வயசு அப்பா அம்மா போனால் என்ன வச்சுருப்பாங்க? கையில் ஒரு குழந்தை இருக்கும், ஒன்று இடுப்பில் இருக்கும், ஒன்று கையில் இருக்கும், ஒன்று நடந்து ஓடிக்கிட்டு இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கெல்லாம் நாய்க்குட்டி மட்டும்தான் இருக்கும். என்னன்னு கேட்டால், குழந்தையெல்லாம் இங்கே பெற்றுட்டு வளர்க்க முடியாதுங்க, வெரி காஸ்ட்லி, எஜுகேஷன் இஸ் வெரி காஸ்ட்லி, அதுகளுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணணும், நான் வாழ்க்கை பூரா அதுகளுக்காக அர்ப்பணிக்கணும், நம்மளாலாம் முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம அப்பா அம்மாவெல்லாம் எவ்வளவு, எல்லா வீட்லேயும் ஒரு குழந்தையாவது, அட்லீஸ்ட் 2 குழந்தையாவது இருக்கும் மோஸ்ட்லி, இப்போ 1. ஆனால் அந்த குழந்தைக்காக உயிரையே கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையே தவமாக இருக்கிற அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் எப்படி இருக்கணும்? நல்லவனாக இருக்கணும், வல்லவனாக இருக்கணும். புரியுதா? நல்லவனாக இருப்பான், ஆனால் ஒன்றுக்கும் உபயோகமத்து இருப்பான், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இவர் தாங்க படிப்பில் கெட்டி, இவர் விளையாட்டில் கெட்டி, இவர் எல்லாத்துலேயும் கெட்டி, ஆனால் நல்ல பையன். அந்த மாதிரி நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருந்து அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து தருவது தான் நாம் நம் தாய் தந்தையருக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாக்கி நம்மளை வளர்க்கும் நம் தாய் தந்தையருக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன்.